ஏன் வந்து மேரேஜஸை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்றாங்கனாக்கா, இந்த ஸ்பெஷல் மேரேஜ் அல்லது இந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டி ரைட் வந்துருச்சுன்னாக்கா, இவர்கள் காலங்காலமாக கட்டி வைத்திருக்கிற இந்த இந்து கலாச்சாரம் வந்துட்டு தரம் மட்டாயிடும். ரேலின்னு சொல்லுறது இட்ஸ் அ மார்ச். அந்த மார்ச்சை பார்க்கும்போது வந்து ஒரே வர்ணஜாலங்களாக இருக்குது, ஒரே ஆடல் பாடல் கொண்டாட்டமாக இருக்குது. சரி ஏதோ என்னமோ பண்ணுறாங்க இவங்க, கலர்ஃபுல்லாக என்னமோ வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, வர்றாங்க. வலதுசாரிகள் கிட்ட போய் எவிடன்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. வலதுசாரிகளுடைய இயல்பான மனநிலை என்னன்னாக்கா, சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லணுன்றதா அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்குதே ஒழிய, சொன்ன விடயத்தின் மீது விவாதம் செய்வது, அதில் சரித்தவர்கள் ஆராய்வதற்கான சிந்தனை பெற்ற மனிதர்கள் எந்த வலதுசாரியும் கிடையாது. நான் ஒரு கிளிப்பிள்ளை, சொல்லுவதை சொல்லுவேன், எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க நான் அதை சொல்லுவேன். அப்போ அவர்கள் மனநிலை, ட்ரம்ப்புடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. நீலம் சோஷியல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு அவல் குரல் நிகழ்ச்சியில் நம்மளோட இருக்கிறவங்க தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை சரியான அரசியல் பார்வையோடு அணுகக்கூடிய நபர், ரைட்டர், இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் தோழர் அக்னி பிரதீப் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி ப்ரைட். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி தோழர். ப்ரைட் மந்த் வந்து ஜென்ரலாக ஒரு செலிப்ரேஷனுக்கான மந்தாக பார்க்கப்படுது. செலிப்ரேஷன் தாண்டி அது எவ்வளோ முக்கியமான ஒரு மாதமாக பார்க்குறீங்க, அண்ட் அது வெறும் செலிப்ரேஷன் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து முன்னேறுத்துறோம். ஏன்னா வந்துட்டு பொதுமக்கள் வந்து அந்த ப்ரைட் ஈவெண்ட்டை, அந்த ப்ரைட் ரேலின்னு சொல்லுறது இட்ஸ் அ மார்ச். அந்த மார்ச்சை பார்க்கும்போது வந்து ஒரே வர்ணஜாலங்களாக இருக்குது, ஒரே ஆடல் பாடல் கொண்டாட்டமாக இருக்குது. சரி ஏதோ என்னமோ பண்ணுறாங்க இவங்க, கலர்ஃபுல்லாக என்னமோ வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, வர்றாங்க, என்னமோ ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, ஆனால் வராங்க, ஆடுறாங்க, போகிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது. பட் அது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். அது மூலியமாக இங்கே வந்து முன்னிறுத்தக்கூடிய அரசியலை வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றதே இல்லாமல் போயிடுது. அது வந்து ஆடல் பாடல் அவசியம்தான், ஆனால் அந்த ஆடல் பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை முன்னிறுத்துறது தான் அந்த ப்ரைட் மார்ச்சினுடைய நோக்கமாகவே இருக்குது. எல்லாரும் சொல்லும்போது இட்ஸ் ரேலின்னு சொல்லுவாங்க. அந்த ரேலி கூட கிடையாது, இட்ஸ் மார்ச். அது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டாவை முன்னிறுத்தி ஒரு வருடம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் நம்ம. ப்ரைட் மார்ச் அதில் ஒரு விஷயமா இருக்குது. ப்ரைட் மந்தில் வேற என்ன நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு? ஒரு எப்படியெல்லாம் பீப்புள் செலிப்ரேட் பண்ணுறாங்க? ப்ரைட் மந்தில் வந்து குவர் அண்டு டிரான்ஸ் பீப்புளுடைய எல்லா வகையான பங்கெடுப்புகளும், அவங்க கலை ரீதியாக, இலக்கியம் ரீதியில், சினிமா அவங்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் பற்றி அண்ட் பேனல் டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து இட்ஸ் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்னலாம் பண்ணி அந்த விசிபிலிட்டியை கொண்டு வர முடியும், அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து நம்ம பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பல தரப்பட்ட குழுக்களாக வந்து பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இது வந்து ஒரு முறையும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷமும். லாஸ்ட் மந்த் ப்ரைட்லேயும் சரி, அண்ட் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வலியுறுத்திட்டு வரீங்க, விமன் லிபரேஷன் இல்லாமல் குயர் லிபரேஷன் கிடையாது. அது வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு ஜெண்டர், அது ஒரு ஜெண்டராக இருந்தாலுமே இதை வந்து இணைத்து இவங்களோடது இல்லாமல் இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் மிகவும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள். அப்போ இங்கே இயங்கக்கூடிய அனைத்து அரசியலையும் வந்து ஆண்களால் முடிவு செய்கின்ற அரசியலாகத்தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து குவர் கம்யூனிட்டியிலேருந்து நம்ம சொல்லக்கூடிய ஆதிக்க பாலினமாக இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களை நம்ம சொல்லும் பொழுது, ஆதிக்க பாலின பெண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், சிஸ் ஹெட்ரோ விமன்னு நம்ம வந்து கோட் பண்ணுறோம். அப்பேற்பட்ட சிஸ் ஹெட்ரோ விமனுக்கே இங்கே லிபரேஷன் கிடையாது. சிஸ் ஹெட்ரோ விமன் நம்ம சொன்னால் கூட இப்போ தான் பேசுகிறாங்க, இப்போ தான் எழுதுகிறாங்க, இப்போ தான் தனக்கு என்ன வேணுன்ற முடிவு செய்யக்கூடிய திறன் பெற்றிருக்கிறார்கள்னு சொல்கிறத விட அதுக்கான ஸ்பேஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் கிட்ட நீங்கள் எத்தனை காலமாக நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை உங்களுக்குள்ளே வச்சுருந்து அந்த ஸ்பேஸ் எங்களுக்கான ஸ்பேஸ்னு அடித்து உடச்சி வாங்குற இடத்துல இப்போ தான் பெண்கள் வந்திருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கடைக்கோடியில், இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இது பாலினம், இதுவும் ஒரு ஜெண்டர் அப்படின்றது அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு சமூகத்தில் நாங்கள் ரைட்ஸ் பற்றி பேசணும்னா, எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி அக்செப்டடான ஒரு ஜெண்டர், அந்த அக்செப்டடான ஜெண்டருக்கான டிக்னிட்டி வந்து கிடைக்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்கிற பெண்களே இன்னும் விடுதலை அடையாமல் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் பின்னால் தொடரக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அப்படின்றனால தான் வித்தவுட் விமன் லிபரேஷன் தேர் இஸ் நோ குவர் லிபரேஷன், தேர் இஸ் நோ டிரான்ஸ் லிபரேஷன் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக வலியுறுத்துறோம். நம்ம அப்போ விமன் ரைட்ஸ் பற்றி பேசும்போது, தலித் ரைட்ஸ் பற்றி பேசும்போது அங்கே ரிசர்வேஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அண்ட் அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ்,
இப்போ வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் வந்து வேற ஒரு டேர்ம்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. கர்நாடகாவில் வந்து 1% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கூட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து திருநர் சமூகத்தை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த நபர் வந்து எம்பிசியாக கருதப்படுவார். அவர்களுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்படும்னு சொல்லிட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு ஆக்சுவலி. எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி நான் என்னுடைய பிறப்பு வந்து என்னுடைய பாலினம் வந்து இப்படி இருக்கிறதால எப்படி நான் வந்து சாதி ரீதியாக வேறு ஒரு சாதியாக எப்படி ஆவேன்? சாதி அது அந்த கம்யூனிட்டி எப்படி மாறும்? இல்லைங்களா? அதுவே லாஜிக்கலி தப்பு. அப்ப அந்த இம்ப்ளிமெண்டேஷனே தப்பு. நான் எந்த சாதி ரீதியாக நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனோ, அந்த சாதி ரீதியிலாக எனக்கு டிக்னிட்டி கிடைக்கணும். அட் த சேம் டைம் அந்த ரிசர்வேஷனும் எனக்கு 1% கிடைக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கான்செப்ட் தான் வந்து இருக்கணும். இஃப் ஐ பிலாங்ஸ் டு எஸ்சி கம்யூனிட்டினாக்கா, நான் எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்துக்கான அந்த பலனையும் நான் வந்து அடையணும். அட் த சேம் டைம் டிரான்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால் வந்து நான் வந்து இந்த 1% ஹாரிசான்டல் ரிசர்வேஷனை நம்ம வந்து உள் ஒதுக்கீடாக நம்ம வந்து கேட்கிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடியதுல உள் ஒதுக்கீடா கொடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்ட்டு. ஆனா போகிற போக்குல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல குறுக்க வந்து ஒரு வார்த்தையாகத்தான் சேர்க்கப்பட்டிருக்கே ஒழிய அது இன்னும் வந்து எனாக்ட் ஆகல. அது எனாக்ட் பண்றதுக்கான சூழல் வந்து அரசாங்கம் அதை உருவாக்கிக்கல. ஏன் அப்படின்னாக்கா அவ்வளவு தூரம் நாங்கள் ஓட் பேங்கா இல்லை, அவ்வளவு முக்கியமான பிரச்சனையாகவே இது கருதப்படவில்லை. இப்போ கூட ரீசெண்டா பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரும் கருத்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே கருதவே இல்லை. இந்த பாலினம் மற்றும் பாலியற்பு சார் ஒடுக்குமுறை அவர்களுக்கான விடுதலை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே கருதாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி பதிவு செஞ்சு இதை 4 வாரங்களுக்குள் வந்து இதை என்னன்னு சொல்லிட்டு LGBTQ+ இன்க்ளூசிவ் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேள்வி வந்து கேட்டிருக்கிறாரு. ஏன்னா ஹாரிசான்டல் ரிசர்வேஷனுக்கு என்ன நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஒரு கேட்டிருக்காரு. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படல. ஆனா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றத வந்து சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இந்த சவாலை சந்திக்கக்கூடிய எங்களுக்கு தான் வந்து அது தெரியுமா? அது சமூகம், ஏன்னா நாங்க ஓட் பேங்க் அவ்வளவு கிடையாது. இவர்களால் பெரிய என்ன அரசியலில் மாற்றம் நிகழப்போகிறது, அரசியல் தளத்தில் என்ன ஒரு அதிர்வுகள் நிகழப்போகிறது அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்குது. அப்ப அரசு மேலேயும் அரசியல் கட்சிகள் மேலேயும் உங்களுக்கு அதிருப்தி தான் இருக்கு. பயங்கரமா அதிருப்தி இருக்கு. ஏன் அப்படின்னாக்க சமீபமா கூட வந்துட்டு சென்ற வருடம் வந்து ஒரு ஐடில வேலை செய்யக்கூடிய ஒரு திருநங்கையை வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனால வந்துட்டு அவங்கள ரோட்ல கட்டி போட்டு துணியெல்லாம் அவுத்து கம்பத்துல கட்டி போட்டு அடிச்சாங்க. ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர்கள் கூட அது ஒரு கண்டன குரலோ இது தவறு அப்படின்னு குரல் எழுப்பல. எல்லாருமே இன்க்ளூசிவ் பேசுறாங்க. நாங்க திருநங்கைகளுக்காக இருக்கோம், எங்க கட்சி வந்து திருநங்கைகளை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருக்குது, நாங்கள் ஒரு பிரிவெல்லாம் வச்சிருக்கிறோம் எங்க கட்சியில வந்து அப்படின்லாம் வந்து முன்னிறுத்திக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்கான விடயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான நியாயமா வந்து அவங்க வந்து உண்மையாலும் மனசாட்சி தொட்டு அவங்க அது வந்து அவங்க கட்சியில வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ள அது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு கட்சியும் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப டிமாண்ட் பண்றோம். ஏன்னா வந்துட்டு ஏன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் டிமாண்ட் பண்றோம்னாக்க, எப்படி ஏன் விமனுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் டிமாண்ட் பண்றோம்? ஏன்னா எங்களுக்காக நீங்க ஏன் பேசுறீங்க, ஆண்கள் ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்க உள்ள வரோம், எங்களுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்கிக்கிறோம், நாங்க உள்ள வரோம், எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு நம்ம வந்து ஈக்குவல் 50-50 நம்ம கேட்கிறோம் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும். அதே மாதிரி தானே டிரான்ஸ் பீப்புளுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸா இருக்கு. ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் எங்களை விட்டா நாங்க கேட்போம். அப்போ அதுக்கான சட்ட வரைவுகள் என்ன வகைமை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற டிமாண்டும் நம்ம வந்து கேட்கிறோம். அதிகாரம் பெற்றாதான் அவங்க விடுதலை அடைய முடியும் அப்படின்றது அணித்தரமான உண்மை. அப்போ நாங்க அதிகாரம் பெறணும்னாக்க நாங்க போய் ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியில அடிப்படை தொண்டரா இருந்து வேலை பார்த்து நாங்க என்னைக்கு அங்க வந்து வருவோம்? எனக்கு ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டாவே அங்க கூடுமான அளவுக்கு ஆண்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள். 50 ஆண்டு காலம் கொண்டாடக்கூடிய திமுக கட்சியிலுமே வந்து பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். என்னதான் வந்து துணை பொதுச் செயலாளர் இருந்த கனிமொழிக்கு அவ்வளவு தூரம் குரல் அங்க இருக்கான்னு கேட்டா அங்க வந்து இல்ல. அவங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு கேட்டா இல்ல. என்னதான் அவங்களுக்கு தலைமை பண்புகள் அவ்வளவு இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே சூழல் தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அப்ப பெண்களுக்கே இந்த நிலைமையில திருநங்கைகள் கட்சிக்குள்ள போனா என்ன நடக்கும்? இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசுறதுல வந்து இலக்கியம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. எனி கைண்ட் ஆஃப் விடுதலை வந்து இலக்கியம் அதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். எழுத்தாளர்கள் அதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி இலக்கியம் வந்து இந்த குயர் மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுல எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் பொதுவாகவே இலக்கியம் வந்து எவ்வளோ அவசியமானது, எவ்வளோ முக்கியமானது? இலக்கியமும் கலையும் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. எழுத்தறிவே இல்லாத
நம்மளுடைய மூதாதையர் காலத்துல இருந்தே இலக்கியம் மட்டும்தான், கலையும் இலக்கியம் மட்டும்தான் பெரும் பங்கு வகிச்சிருக்கு விடுதலைக்கு. சமூகத்தினர் ஒடுக்கப்படுகிற மக்களுடைய விடுதலை வந்து கலை மூலமாம் இலக்கியத்தின் மூலமாகத்தான் இருந்துச்சு. ஒப்பாரி பாட்டுல தொடங்கி தாலாட்டுல தொடங்கி ஒப்பாரி பாட்டு வரை அனைத்திலையுமே அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் அங்கிருந்து துவங்கப்பட்டது தான். அப்படியே அது மியூட்டேட் ஆகி இன்னைக்கு நவீனமா இருக்கு. இன்னைக்கு வேற வேற மோட்ல வந்து இருக்கு. பட் எல்லாமே நம்ம வந்து லிபரேஷனை முன்னிறுத்துறோம். அதே டூல் தான் வந்துட்டு குவர் கம்யூனிட்டி நம்ம எடுக்கிறோம். குவர் லிட்ரேச்சர்னு சொல்றோம். ஏன் நம்ம குவர் லிட்ரேச்சர்னே டேர்ம் பண்றோம் அப்படின்னாக்க, இங்க முற்போக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. முற்போக்கு எழுத்தாளருக்கான தளம் இருக்குது. ஆனா முற்போக்கு எழுத்தாளர்கள் இயங்கக்கூடிய தளத்துல பாலினம் சார்ந்து பாலிருப்பு சார்ந்து ஒடுக்கப்படுகிற மக்கள் அந்த இடத்துல விடுதலை சுதந்திரமா வேலை செய்ய முடியுதா, அல்லது அவர்களுடைய இலக்கியம் வந்து வாசிக்கப்படுகிறதா, அல்லது அவருடைய இலக்கியம் இலக்கியமாக மதிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இருக்கு. அங்கு வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எத்தனை நிகழ்வுகள்ல வந்துட்டு திருநர் விடுதலை சார்ந்த திருநர் இலக்கியமோ குயர் இலக்கியமோ பாலிருப்பு சார்ந்த புரிதல் எத்தனை பேருக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் இலக்கியம் வாசிச்சாதானே புரிதல் வரும். என்னதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, என்னமோ எழுதுறாங்க, அது அவங்க எஸ்டாப்ளிஷ்டா ரைட்டர் இருக்க வாய்ப்பே கிடையாது. தப்பா கூட எழுதிட்டு போட்டுங்க. ஆனா என்னதான் எழுதியிருக்காங்கன்னு வாங்கி படிக்கணும். இல்ல இப்ப அக்னி 3 புக் எழுதியிருக்காங்க, அக்னி 3 புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல என்னதான் கண்டென்ட் இருக்குது, என்ன மேட்டர் இருக்கு? கிரேஸ் பானு எழுதியிருக்காங்க, நேஹா எழுதியிருக்காங்க, லிவிங் ஸ்மைலி வித்யா எழுதியிருக்காங்க, ரேவதி அம்மா எழுதியிருக்காங்க. குயர் லிட்ரேச்சர்ல அவ்வளோ பட்டியல் இருக்கு தமிழ்நாட்டுல. இந்தியாவில் கம்பேர் பண்ண தமிழ்நாட்டுல எழுத்தாளர்கள் அதிகம். ஆனா அத்தனை பேருடைய இலக்கியம் இங்க இலக்கியம் தளத்துல குறிப்பாக முற்போக்கு எழுத்தாளர்களால் வாசிக்கப்படுகிறதா, அதன் மேல் விவாதம் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க நீங்க கேட்ட கேள்வியே லிபரேஷன் வந்து எப்படி இலக்கியத்தின் மூலமா வருதுட்டு. ஃபர்ஸ்ட் வாசிக்கப்படணும். வாசிச்சுட்டு அதன் மேல் தர்க்கம் நிகழ்த்தப்படும் போதுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கான அரசியல் நகர்வே நடக்குது. நீங்க வாசிக்கவே மாட்டீங்க, அப்புறம் எப்படி எங்களை புரிஞ்சுப்பீங்க? உயர் சமூகத்தில் நாங்க பாராட்டுக்கும் விருதுக்காகவும் நாங்க ஓடவே இல்லை. எங்களுடைய வாழ்வியல் டிக்னிட்டியோட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த டிக்னிட்டி நீங்க கொடுக்கலனால அதை உடச்சி வாங்குற இடத்துல நாங்க இருக்கோன்றதை எங்க எழுத்து மூலமா கலை மூலமா ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப சீரியஸா நிறைய நேரங்களில் பேசுறோம், அரசியல் பேசுறோம். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து காதல் எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு காதல்லாம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? காதலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகியல் பூசி அதுக்கு ஒரு அரிதாரம் பூசி ஒரு விடயத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தரும் காதல் இப்படி காதல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நடை வச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். காதல் பொலிட்டிக்கலை தவிர்த்து விட்டு காதல்ல இயங்கவே முடியாது. காதலும் பொலிட்டிக்கலும் வந்துட்டு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் அது வந்து. ஸோ என் காதல், என் வாழ்க்கையில் நடந்த காதலும் வந்துட்டு ஒரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு தான் அது நகர்த்துச்சு. எப்படி சேவுக்கு வந்து நம்ம எலடா மார்ச் இருந்தாங்களோ அது போல வந்து எனக்கு பின்னால் என்னுடைய காதலரும் இருந்தாரு. அந்த அரசியல் நகர்வுக்கு நகர்த்துச்சு. அப்ப காதல் வந்து விடுதலையை பேசக்கூடியது. காதல் வந்து சக மனுஷனை மதின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அது வந்துட்டு வலதுசாரிகள் வந்து ரொம்ப ஒற்றுமையோட இருக்காங்க, ஆனா இடதுசாரிக்குள்ள நிறைய முரண் இருக்கு அப்படின்னு நான் என்ன நினைப்பேன்னா, இடதுசாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. முரண்களோட இருந்தாதான் அவங்க இடதுசாரிகள். ஏன்னா வலதுசாரிகள் வந்து ஒரு இன்புட்டை வச்சு அப்படியே பயணிக்கிறவங்க, அதை கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்தா அதோட அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் இடதுசாரிகள் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்கள் வந்து ரொம்ப இயல்பானதா, ரொம்ப ஆரோக்கியமானதா நான் பார்ப்பேன். அப்படி குயர் மக்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு நிறைய முரண்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க அதை வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறீங்களா? அந்த முரண்கள் தான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த முரண்கள் வந்து அவசியமற்றதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முரண்கள் வந்து அவசியமானதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா எங்க மக்கள் வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இப்பதான் பேசுறாங்க. பரவாயில்ல, தப்பாச்சும் பேசட்டும். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பத்தி முன்னாடி பேசணும். எடுத்ததுமே வந்து நீ ஒரு டிரான்ஸ் உமன் வந்து நீ வந்து லெஃப்டா தான் இயங்கணும்னு நான் போய் டிமாண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலா இயங்கு. இட் மே பி அ டிஎம்கே, இட் மே பி அ விசிகே, பிஜேபியா கூட இருக்கட்டும். போய் இயங்குங்க, போய் கத்துக்கோங்க, அடிபடுங்க, அங்க டிபேட் பண்ணுங்க. ஆனா உள்ள போகணும். உங்களுடைய பிரசன்ஸ் வந்து அங்க உள்ள இருக்கணும். அந்த சேஞ்ச் உருவாக்குறதுக்கு ஒரு மாற்று கருத்து பேசுறதுக்கு ஒரு ஆள் அங்க வேணும். உள்ள வந்து களத்து அந்த அந்த சூழலுக்குள்ள போய் தான் ஒருத்தர் பேச முடியும். நான் வெளியில நின்றுட்டே பேசிக்கிட்டு இருந்தா அது வந்து பேச முடியாது இல்லைங்களா? அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்தனாக்க முற்போக்காளர்கள் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்போம். முற்போக்காளர் ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்து பிற்போக்காளர்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு சூழல் நடுவுல நின்று பேசினாதான் அவர் பேசுறது எடுபடும், அல்லது இது பிரயோஜனப்படும். முற்போக்காளர்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளே 4 விஷயம் பேசிக்கிட்டு இருந்தனாக்கா அது எப்படி நடக்கும்? எத்தனை கட்சி வேணா மாறுங்க, ஆனா வந்து அரசியல் தளத்துக்குள்ள இருக்கணும். இது வந்து நான் இப்படிதான் பாக்குறேன். அது வந்து
முற்போக்காளர்கள்ல வந்துட்டு திருநங்கை சமூகத்துல முற்போக்கு பேசுறதுன்னு ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து அன்றாடமே வந்து இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்றாடமே வந்து பெரும்பான்மையான திருநங்கைகள் பாலியல் தொழிலில் இருக்காங்க. பெரும்பான்மையான திருநங்கைகள் பெக்கிங்ல இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அக்னியை பார்த்துட்டு அக்னி மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வந்து அக்னிக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு. அக்னிக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அக்னிக்கு அப்படிப்பட்ட சப்போர்ட் கிடைச்சது. நான் என்ன எனக்கு கிடைச்ச சப்போர்ட், எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் அத்தனை திருநங்கைகளும் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் வந்து கிடைச்சிச்சுன்னா அவங்களும் இங்க வந்து பேசுவாங்க. ஏன் அக்னியே பேசணும் இங்க வந்து உட்காந்து? பெயர் தெரியாத ஒரு திருநங்கை வந்து உட்காந்து பேசணும். அவங்க வாழ்வியல பேசணும். அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அரசியல அவங்க பேசணும். அக்னியை விட அவங்க ரொம்ப அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க வந்துட்டு நான் சமயமா கூட திருநர் ஆர்கைவ்ஸ் நிகழ்வுல வந்து கேட்டப்ப நான் சொன்னேன், நான் போடுற லிப்ஸ்டிக்கும் ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய வந்து ஒரு திருநங்கை கலை கூத்தாடி போடுற லிப்ஸ்டிக்கும் வேற வேற. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு. அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சென்னையில இருக்க திருநங்கை மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருநங்கைகளோட வாழ்வியலும் இருக்கும் நம்ம நினைச்சோன்னா அதை விட முட்டாள்தனமான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ டிரான்ஸ் ஆர்கைவ்ஸ் பற்றி சொன்னீங்க. அப்போ உங்கள் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்துச்சு. அது வந்து அந்த டிரான்சிஷன் ப்ராசஸ்ஸை, அந்த டஃபஸ்ட்டு ப்ராசஸை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு நினச்சிங்க. அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது அது பக்கத்தில் நீங்கள் அது ஒன்று போட்டிருந்தீங்க, இது என்ன பெண்ணான்னு கேள்வி கேட்குற சமூகத்துக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு. ஸோ அந்த தாட் எப்படி வந்துச்சு? அதை எப்படி அதை போல்டாக அதை பண்ணீங்க? அதை தொடர்ந்து தான் வந்து நம்மளை பார்த்து இந்த கேள்வி வருது, நீங்கள் ஏன் வந்து இந்த லிபரேஷன்லாம் பேசுறீங்க, நீங்கள் பொம்பளையே இல்லை, உங்களை பற்றி நீங்கள் பேசிக்கோங்க, எங்களுக்கு ஏன் பேசுறீங்க? அப்போ அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த கேள்வி பதில் சொல்ல, நான் அறுத்து போட்டால் பொம்பளை அடிவான்னு கேட்குறவங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு என்னுடைய வெஜைனா வந்து என்னுடைய சர்ஜரி ப்ராசஸில் எப்படி இருந்துச்சு, எனக்கு அறுவை சிகிச்சை நடந்து 2வது நாள்ல இருந்து ஹீலிங் வரைக்கும் எனக்கு வெஜைனா எப்படி இருந்துச்சு, ஏன்னா யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அது வந்து காட்டுறது வந்து நான் வெக்கமும் படலை கூச்சமும் படலை. நான் வந்து அது தெரியணும். அறுத்தா எப்படி வலிக்கும், எவ்வளோ ரத்தமும் சதையுமா அது இருக்கும், எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத கண்ணில் பார்த்தா மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நம்மளால டாலரேட் பண்ண முடியுமா? அந்த ப்ராசஸை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த கேள்வியே வராது அதை பார்த்துட்டாங்கன்னா. அன்னைக்கு அந்த திருநர் ஆர்கைவ்ஸ் ஹிட் ஆனது காரணம் அந்த பயாஸ்கோப்பு. அந்த பயாஸ்கோப்பில் அந்த வெஜைனா எப்படி இருக்குன்னு பார்த்தனால தான் வந்துட்டு பல பேருடைய மனநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு. நம்ம திருநங்கையை பார்த்து குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சொல்லியிருப்போம், அவங்களை என்னென்ன சொற்களை பயன்படுத்தக்கூடாது அத்தனை சொற்களை சொல்லி இழிவாக்கியிருப்போம், அவங்க வாழ்வியலை கொச்சைப்படுத்தியிருப்பான். அந்த டிரான்சிஷன் வந்து இவங்க ஏன் வந்து சர்ஜரி பண்ணணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவங்க அப்படி இருந்துட்டு போலாமே. அந்த கேள்வி கூட ஒரு சமூகத்தின் மேல் நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை தான். அதை முடிவெடுக்க வேண்டியது நான். எனக்கு சர்ஜரி வேணுமா வேணாம், நான் முழுசா பொம்பளையா வாழணும்னு ஆசைப்பட்டேன், நான் அறுவை சிகிச்சை கோத்துரு பண்றேன். இன்னைக்காச்சும் அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கேஷன் வந்துச்சு, நான் சர்ஜரி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கத்திரியே அறுத்து போட்டுருவாங்க. அப்போ அந்த அந்த அளவுக்கு அந்த ஜெண்டர் வந்து எனக்கு இது என் உடல் மேல் வந்து நிகழ்ந்திருக்கிற ஒரு அநியாயம். இது வந்து என்னுடைய உணர்வுகளை இப்படித்தான் இருக்குது, என்னுடைய பிறப்பு வந்து இப்படிப்பட்ட அநியாயமா எனக்கு ஏன் நடக்கணும்னு சொல்லி அந்த டிரான்சிஷன் கோத்திருப்பேன். அந்த டிரான்சிஷனை வந்து இழிவு செய்யறதுக்கு சமூகத்துல யாருக்குமே உரிமையும் அதிகாரமும் கிடையாது. என்னுடைய உடலுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் நான் தான் வந்து நீதி கொடுக்க முடியும். அதுக்கான தர்மத்தை நான் தான், அது என்னுடைய அறம். அதை வந்து அது அறம் இல்லைன்னு சொல்றதுக்கு சமூகத்துல யாருக்குமே உரிமை கிடையாதுக்காக தான் அந்த வெஜைனாவை அன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு வச்சோம். எனக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. எனக்கு எப்படின்னா, நம்ம விமனா இருக்கும், அவங்களும் விமனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால எதுவுமே பண்ணாம ரொம்ப ப்ரிவிலேஜ்டா விமனா இருக்க முடியுது. பட் அவங்க நான் நார்மலா வாழ்ற வாழ்க்கையே அவங்க இவ்வளோ ஒரு டஃபஸ்ட் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் அடைய முடியுது அப்படின்றப்போ, நான் மற்ற விமன் கிட்ட நான் சொன்னேன், நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜ்டா இருக்கோம்ல அப்படிங்கிறது. அந்த அக்செப்டன்ஸ்க்காக தான் அந்த ப்ராசஸே பண்ணது. இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே அப்படி அவ்வளோ ஓப்பனா வந்து அவங்களுடைய திஸ் இஸ் மை வெஜைனான்னு வச்சிருக்க மாட்டாங்க சமூகத்துக்கிட்ட. சோஷியல் மீடியால தொடர்ந்து ஒரு சைபர் புல்லிங் மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு அதுல பெரிய எதிர்ப்பு இல்லைனாலுமே அதை கேலி செய்யற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு தோழர். அந்த உளவியலை எப்படி பாக்குறீங்க? இந்த வானவில் தோழர்கள்னு சொல்லி பண்றது இதெல்லாமே அவங்க ஒரு பெரிய எதிர்ப்பா கூட வைக்காம அதை ஒரு கேலியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அந்த உளவியலை எப்படி பாக்குறீங்க? இது பல இடத்துல நான் காட்டமா பதிவு பண்ற ஒரு விஷயம் தான். வந்து முதல்ல வந்து ஆணுக்கு வந்து இதை பெரும்பான்மை புல்லிங் யார் பண்ணுவோம்னா ஆண்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னாக்க, அவர்கள் ஆணாக பிறந்து விட்டதாலும் அவர்களுக்கு ஆண்குறியில வழியக்கூடிய விந்த நினைச்சு ரொம்ப கர்வம் அதிகம். நான் தான் பிறப்பே கொடுக்குறேன், இந்த பூமியில வாழக்கூடிய அத்தனை உயிரிலும் நான் தான் ஆக சிறந்த உயிராக இருக்கிறேன், நான் தான் வந்து அதிகாரத்திற்கும் தீர்மானம் செய்யக்கூடிய இடத்துல
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து வருதுனாக்க இது வந்து நம்மளுடைய மத கோட்பாடுகள்லேருந்து இப்படித்தான் இருக்கிறது. ஆதாமேவாள் கதையில பேசுறதுல இருந்து எல்லா மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. பெண்கள் ஆணினுடைய எலும்பிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு, அப்ப ஆண் கீழ்ப்படுகிற இடத்துல தான் பெண் இருக்கிற அப்படின்றதே அது வரையறுத்துறது ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ அந்த மென்டாலிட்டியில இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த தன்னுடைய தான் கர்வமா நினைக்கக்கூடிய விடயங்களை உடைக்காம எப்படி பெண்களுக்கான விடுதலை அவங்க பேச முடியும், எப்படி வந்துட்டு திருநர் சமூகத்துக்காக பேச முடியும்? அவன் இறங்கி வரமாட்டான். நம்ம சொல்றது அதுதான், நீ உன் விந்த நினைச்சு பெருமையெல்லாம் படாத, மீசையை முறிக்க ஆம்பளன்னு சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கவிதையில கூட சொல்லியிருப்பேன், நீ மீசையை முறிக்க ஆம்பளடான்னு சொல்லி இந்த படத்துல எல்லாம் காட்டுறீங்களா, உங்க மீசையில தான் விந்து வலியுதா, அல்லது உங்க மீசையை வச்சு புணர்வதால தான் உங்களுக்கு வந்து குழந்தை பேரு நடக்குதா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சினிமாவில் காட்டுறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்ப ஆண்மை என்பது என்ன, சக மனுஷனை மதிக்கிறது அப்படின்றதான ஆண்மைன்றது. உடனே வந்து பெண்மைக்கு இவங்க ஒரு கற்பிதங்களை கொடுப்பாங்க. பெண்மைனா இப்படித்தான் இருக்கணும், குத்து விளக்கு, இந்த நீயானால கூட சொல்ல குத்து விளக்கா இருக்கணும். குத்து விளக்குன்னா என்ன, குத்து விளக்கு கண்ணு மூக்கு அதெல்லாம் வச்சுப்பீங்களா, இந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த வரையறைகளை ஆண்கள் தான் முதல் உடைக்கணும். நான் வந்து இல்லை, நான் பெண்களுடைய ரைட்ஸ் எல்லாம் நான் பேசுறேங்க, நான் அந்த மாதிரி ஆம்பளை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். நான் பெண்களுக்காக நிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை எத்தனை ஆண்கள் வந்து தர்க்கம் செஞ்சு உடைக்கிறீங்க, அதை ஏன் செய்ய மாட்டீங்க? பெண்கள் பக்கம் நிக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது. ஆண் சமூகத்திற்குள் ஆணாதிக்கமாக செயல்படக்கூடிய ஆண்களுடைய கர்வத்தை உடைக்கிற பொறுப்பு ஆண்களுக்கு இருக்குது. அதை ஆண் சமூகம் செய்ய வேண்டும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய அரசியல், அதுதான் நீங்க செய்யக்கூடிய மற்ற ஒடுக்கப்படுகிற பாலினத்திற்குரிய விடுதலை. அதை வந்து ஆண்கள் செஞ்சாதான் இந்த விடயமே மாறும்னு நினைக்கிறேன். இந்த புல்லிங் இல்லாட்டி இந்த புல்லிங் நடக்கும். நம்ம இந்த புல்லிங்கை கடந்து அடுத்தடுத்த கட்ட அரசியலை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருங்க, நாங்க இந்த பக்கம் வேற வேற விஷயங்களை போய்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்கிறோம், ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் கேட்கிறோம், அண்ட் வந்து இங்க இருக்கிற டிரான்ஸ் பீப்புள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, படிச்சவங்களுக்குள்ள வேலை வாய்ப்பு கேட்கிறோம், ஸ்கூல் டீச்சர்ஸ் உள்ள ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப கூட ரீசெண்டா கூட சட்டங்கள் வந்திருக்கு, ஊர்காவல் படையில வந்து திருநங்கைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி வேலைகளை நீங்க பாட்டு கத்திக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு நோக்கில் அதை அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற இடத்துல நம்ம இல்லை, அதுக்கு அகைடா அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நம்ம போயிட்டோம். இப்போ புல்லிங் பண்றவங்கள பத்தி பேசணும். அதுலயே வந்து சில பேர் இருக்காங்க, சப்போர்ட் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அபத்தமான விஷயமா கூட இருக்கலாம். அப்படி உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு பண்ற எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அனாய் பண்ணுது, இதெல்லாம் பண்ணாதீங்களாரே அப்படின்ற மாதிரி எது பார்த்தா தோணுது? இது குயர் கம்யூனிட்டிக்குள்ளேயே இப்போ ரீசெண்டா என்னோட போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் ஏன் நியூடிட்டியா பண்ற அக்னி, ஏன் வந்து உன்னுடைய மார்புகளை நீ காட்டி தான் பண்ணணுமா? இத்தனைக்கும் அவர்கள் முற்போக்காளர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் என் உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்களை காட்டுறதும் காட்டாததும் அது என்னுடைய உரிமை, நான் முடிவு செய்வேன். நான் எப்படிப்பட்ட ஆடை போடணுன்றது என் உரிமை என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராம நீங்க என்ன முற்போக்கு பேச போறீங்க? நான் தானே முடிவு பண்ணு எதுவா இருந்தாலும். நான் நிர்வாணமா நின்னா கூட உனக்கே அந்த மாதிரி தோணுது, நீ என் மேல குறைய சொல்லக்கூடாதுன்றது தானே அந்த முற்போக்கான ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சிந்தனை வரல? ஏன் அகெயின் நீ வந்து ஏன் அக்னி இப்படி ட்ரெஸ் பண்ற? அப்போ உனக்கு இன்செக்யூரிட்டி, நம்ம ஒழுக்கத்திலிருந்து தவறி விடுவோம், சுய கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம், அந்த அளவுக்கு நீ வீக்கா இருக்க. இந்த மாதிரி விடுதலை குறித்து நம்ம பேசும்போது, பெண் விடுதலையா இருக்கட்டும், தலித்துகள் விடுதலையா இருக்கட்டும், இதை குறித்து பேசும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நீங்க ஏன் ரொம்ப போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது காலப்போக்கில் அது சரியாயிடும், நீங்க அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் பேசாதீங்க, காலம் வந்து அது எல்லாத்தையும் சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிச்ச கண்ட்ரி வந்து அமெரிக்கா. பட் அமெரிக்கா பிரதமர் அதிபர் வந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெண்டரை பத்தி சொல்லும்போது இங்க வெறும் 2 ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவ்வளோ காலம் கடந்து ஒரு ஆள் திருப்பி ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போக முடியுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் பண்ண ஒரு வேலை வந்து பல்வேறு நாடுகளில் வந்துட்டு குயர் சமூகத்தினுடைய அக்செப்டன்ஸை உடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் கொண்டாடி அதை புள்ளி அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போனாங்க. ட்ரம்ப்பே சொல்கிறாரு, ட்ரம்ப் ஒன்றும் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு விடயம் சொல்கிறீங்க, 2 ஜெண்டர் தான் இருக்குது, இப்படி ஒரு ஜெண்டரே இல்லை அப்படின்னாக்கா நான் என்ன கேட்குறேன்னா, எவிடென்ஷியலாக நீங்கள் ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் வந்து உடங்கி அந்த விஷயத்த, நான் வந்து என் பிறப்பு வந்து ஆணாக இருக்குது, எனக்கே அந்த குணாதிசயம் வருது, அப்போ அந்த குணாதிசயத்தை மாற்றுவதற்கான மருத்துவ வழிகள் வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குதா? இது ஏன் WHO இப்படி அங்கீகரிச்சிச்சு? ஏன் இப்படி வந்து இது வந்து இது ஒரு நோய் கிடையாது ஏன் வந்து சொல்லிச்சு? இட்ஸ் நாட் எ டிஸார்டர்னு ஏன் வந்து சொல்லுது? டிஸார்டர்னா சரி பண்ணுறதுக்கு வழி வேணும், நோயின்னா சரி பண்ணுறதுக்கு வழி வேணும். அது சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாதனால தானே அது இயல்புலேயே இருக்கு, இட் இஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்றனால தான் WHO இதை அங்கீகரிக்குது. அப்புறம் மீண்டும் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த உடைக்கிறீங்கன்னாக்கா
வி நீட் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு உடைக்கலாம். அல்லது வலதுசாரிகள் கிட்ட போய் எவிடன்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. வலதுசாரிகளுடைய இயல்பான மனநிலை என்னன்னாக்கா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லணுன்றதா அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்குதே ஒழிய சொன்ன விடயத்தின் மீது விவாதம் செய்வது, அதில் சரித்தவர்கள் ஆராய்வதற்கான சிந்தனை பெற்ற மனிதர்கள் எந்த வலதுசாரியும் கிடையாது. நான் ஒரு கிளிப்பிள்ளை, சொல்லுவதை சொல்லுவேன், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க நான் அதை சொல்லுவேன். அப்ப அவர்கள் மனநிலை, ட்ரம்ப்புடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. சிந்திச்சிட்டாங்கன்னா இந்த சைடு வந்துருவாங்க. சிந்திச்சா அவங்க தான் வந்து இடதுசாரி ஆயிடுவாங்க. அவங்க சிந்திக்க மாட்டாங்க, கிளிப்பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. அவருடைய மனநிலையில் ஆழமா இருக்கு, ஆம்பளை பொம்பளை தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஜெண்டர் கிடையாதுன்ட்டு. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி வந்து இன்னும் வந்து குயர் மக்களோட மேரேஜஸை ரெகக்னைஸ் பண்ணல சட்ட ரீதியா, அப்படிங்கிறத வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்து மேரேஜஸை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கனாக்கா, இந்த ஸ்பெஷல் மேரேஜ் அல்லது இந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டி ரைட் வந்துருச்சுன்னாக்கா இவர்கள் காலங்காலமாக கட்டி வைத்திருக்கிறது இந்த இந்து கலாச்சாரம் வந்துட்டு தரம் மட்டாயிடும். இவங்க ஏன் இதை தீவிரமாக பண்ணுறாங்கனாக்கா, ஹிந்து மேரேஜ் ஆக்டை முடிச்சு கட்டிடும். இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னா அப்படி மட்டும் ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டதென்றால் அனைத்து மதங்களிலிருந்தும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குயர் நபர்களும் வெளியேறுவார்கள், வெளியில வருவாங்க, தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்போ இவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற மத கோட்பாடுகளும் கலாச்சாரமும் பண்பாடும் இவங்க வச்சிருக்க இந்த பிற்போக்குகள் அனைத்தும் உடைஞ்சு போயிடும். குயர் மக்கள் உடைச்சிருவாங்க அது கிடைச்சிருச்சுன்னா. அதுக்காக தான் இவங்க விட மாட்டாங்க. இதுதான் பேசிக்கான ரீசனை. இது கொண்டு வரவே மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, உங்க ஏன் இந்த நீங்க கேட்கலாம், உங்களுக்கு தான் வந்து எல்ஜிபிடி பிளஸ் வந்துட்டு நால்சா ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லிடுச்சு, நீங்க விருப்பப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸும் சொல்லிட்டாரு, நீங்க விருப்பப்பட்ட நபர்களோட வந்து நீங்க வந்து லிவ்இன்ல இருக்கலாம். அதெல்லாம் ஏன் வந்து அந்த சட்ட அங்கீகாரம் ஏன் கேட்குறோம், ஏன் வந்து அந்த ரைட் கேட்குறோம், இட்ஸ் ரைட், ஏன் அதை வந்துட்டு ரைட்டாக கேட்குறோம், ஏன் அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஏன் நாங்கள் நுழையணும்னு நினைக்கிறோன்னாக்க, ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அங்கீகாரங்கள் வந்து கிடைக்க பெறணுன்றதுக்காக, அந்த டிக்னிஃபைடு லைஃப் வாழணுன்றதுக்காக. அப்ப அந்த கவர்னன்ஸ் சேஞ்ச், அந்த பாலிசி சேஞ்ச் மேக் பண்ணாது எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? நீங்க சொல்லலாம், நாங்க தான் உங்களை தடுக்கவே இல்லையே, உன் இஷ்டம் போல வாழலாமே, வி ஆர் நாட் அனிமல்ஸ், நீ இஷ்டம் போல வாழலான்னு சொல்றதுக்கு வந்துட்டு நீ என்ன சொல்றதுக்கு நானே வாழ்ந்துட்டு போவேன் நீ இஷ்டம் போல. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எனக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, நீ சொல்லி தான் நான் வாழணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய பொறுப்பு வந்து அதுக்கான டிக்னிட்டி இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பாலிசியா கொண்டு வாங்க. அந்த பாலிசியை இன்ஷூர் பண்றோம். அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்துட்டனால தமிழ்நாட்டில் என்ன ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஒப்பந்த பத்திரங்களாக நீங்க எழுதிக்கலாம். ஓகே. ஆனா பட் இட்ஸ் a நைஸ் ஐடியாவை நாங்க பார்த்தோம். இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. இப்போ வந்து ரெண்டு தன்பாலிப்பாளர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அல்டிமேட்லி ஹியூமன்ஸ், அந்த உறவு மரியாதைக்குரியமான ஒரு உறவாக இருக்கும். காரணம் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம், நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்டா அது இருக்கு. நம்ம ஏன் அந்த டிக்னிட்டி கேட்கறோம்னாக்கா இட்ஸ் அ கவர்மெண்ட் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டாக பதிவாகி விட்டால் அது அரசாங்கம் அங்கீகரிக்கிறது, இந்த நாடு அங்கீகரிக்கிறதுக்கு சமம். அதுக்காக தான் அதை கேட்குறோம். அதுக்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க. ஆனால் மேரேஜ் ஈக்குவாலிட்டி ரேட் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். டிரான்ஸ் பீப்புள் தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் தான். வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி. ஸோ அது எவ்வளோ முக்கியமான பிரச்சனை, அது எந்த அளவுக்கு அந்த மக்களோட லைஃப்பை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக அவங்க இருக்காங்க, ஆப்வியஸாக ஃபேமிலியோட டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ அது முக்கியமாக இருக்குது? டிரான்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்கிறத விட ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகம் விடுதலை அடையணுன்னாக்கா அவங்க எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டும் அவங்களுக்கு தன்னிகர் இல்லாமல் கிடைத்தாலும் மட்டும்தான் அவங்க எம்பவர் ஆக முடியும். அவங்க அப்லிஃப்ட்மெண்ட்டை அதுதான் இன்ஷூர் பண்ணும். அப்படின்ற பட்சத்தில் இன்னும் திருநர் சமூகத்தில் கல்வி முழுமையாக பெறப்படுகிறதா, அவங்களுக்கு தரப்படுகிறதா, அது பாதுகாப்பாக இருக்கிறதான்னா கிடையாது. அப்போ பள்ளிகளில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே ஸ்கூலில் வந்து ஜெண்டர் இன்க்ளூசிவ் அண்ட் டைவர்சிட்டி எஜுகேஷனை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான பாலிசி மேக் பண்ணணும், உள்ள டிரான்ஸ் டீச்சர்ஸை கொண்டு போகணும். டிரான்ஸ் டீச்சர்ஸ் இன்க்ளூஷன் அவசியமாக தேவைப்படுது. ஸ்கூலுக்குள்ளே ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தங்க இருக்கணும். ஒரு டீச்சருக்கு வந்து தன்னுடைய பிள்ளை வந்துட்டு நான் கன்ஃபார்மிங் சைல்டுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அவங்களுக்கு அந்த பாலினம் சார்ந்த புரிதல் இருந்தால் தான் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நான் கன்ஃபார்மிங் சைல்டு, ஐ எம் நான் கன்ஃபார்மிங் சைல்டு டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். அது எப்படி தெரியும் ஒரு டீச்சருக்கு? ஏன்னா டீச்சர்ஸ் புள்ளி பண்ணுறாங்க, நீ பையன் தானே, ஏன் பொம்பளை மேலே நடக்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, பையன் மேலே நடன அடிக்க செய்கிறாங்க.
அப்போ அது பிசிக்கல் வயலன்ஸ் அவங்க மேலே நிகழ்த்தப்படுது. படிக்கக்கூடிய பசங்க புள்ளி பண்றாங்க. அப்போ அங்க ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுது. அப்போ எவ்வளோ டிராப் அவுட் ஆகுது? நான் கன்ஃபார்மிங் சைல்டுக்கு என்ன என்ஷூர் பண்றீங்க ஸ்கூல்ஸ்ல? அப்போ நான் கன்ஃபார்மிங் சைல்டு ஆப்வியஸா இருப்பாங்க. அப்போ உள்ள ஒரு டிரான்ஸ் டீச்சர் போகணும். ஒரு டிரான்ஸால தான் நான் கன்ஃபார்மிங்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ படிச்சிருக்கக்கூடிய திருநங்கைகளை உள்ள வேலைக்கு அமர்த்தணும். பள்ளிகள்ல அமர்த்துங்க. அவங்க டெட் எக்ஸாம் எழுதிட்டு எவ்வளவு பேர் நிலுவையில இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு அரசு ஆணைகள் கொடுக்கல. காவல்துறை எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்னும் கேட்டா அவங்களுடைய ஜெண்டர் பிரச்சனையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா LGBT+ பாலிசி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கலையே அதை. அப்போ கவர்னன்ஸ்ல நீங்க சேஞ்சஸே பண்ணாம பாலிசியில நீங்க பாலிசி பண்ணிட்டேன்றது வேற. நால்சா ஜட்ஜ்மெண்ட் என்ஷூர் பண்ணுது. ஆனா நால்சா ஜட்ஜ்மெண்ட் எனாக்ட் ஆகுதா? அது தீவிரமாக செயல்படுத்தப்படுதா? இங்க செயல்படுத்தப்படலை. அதனால தானே மதிக்க மாட்டீங்க. அப்போ அது எனாக்ட் பண்ணாதானே அந்த விஷயம் நடக்கும். அப்போ உள்ள ஸ்கூலுக்குள்ள ஸ்கூல் டீச்சர்ஸா டிரான்ஸ் பீப்புளை கொண்டு போங்க. அப்பதான் எஜுகேட் ஆகும், ஜெண்டர் இன்க்ளூஷன் ஆகும், டைவர்சிட்டி ஆகும். அப்படி இருந்தால்தான் அடுத்து பள்ளியில இருந்து கல்லூரி வரைக்கும் பயணிப்பாங்க. கல்லூரியிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பேஸ்டே பிரச்சனையா இருக்கு. நீங்க பள்ளி கல்வியை உறுதிப்படுத்தாம உயர்கல்விக்கு கட்டணமில்லா கல்வி திருநர் சமூகத்தை கொடுக்குறேன்னு சொல்றது எவ்வளோ ஒரு பேஸ்லெஸ் பாலிசி. அது சிலருக்கு போய் சேரும். ஆனா எல்லாருக்கும் போய் சேருமானா சேராது. டிகிரி முடிச்சு நிறைய திருநங்கைகளே இன்னும் செக்ஸ் ஒர்க்ல இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த வேலை வாய்ப்பை எந்தெந்த வகையில உருவாக்க முடியும்னு பார்க்கணும். இல்ல அப்ப இன்டர்செக்ஷன்லாம் யோசிக்கணும். ஸ்கூல்ல ஜெண்டர் இன்க்ளூஷனும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் கன்ஃபார்மிங் சைல்டுக்கு சேஃப் ஸ்பேஸை உருவாக்கணும். அப்படின்னா ஒரு டிரான்ஸ் உமனை உள்ள கொண்டு போகணும். அப்போ படித்த திருநங்கைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பட்டியலிடுங்க. அவங்கள டெட் எக்ஸாம் எழுத வைங்க. அல்லது வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள ஈஸியா உள்ள கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. அந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதான் இங்க சேஞ்சஸை உருவாக்க முடியும். அதுல மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன கவர்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஷூர் பண்ணணும். நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை பார்க்க முடியுது. அது ரொம்ப சென்சிபிளாக இருக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க தோழர். இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப அரசியல் புரிதலோட ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாயிண்ட்ஸ் வச்சுங்க. அண்ட் உங்கள் கோரிக்கை எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் தொடர்ந்து நானும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதோட பொறுப்பு எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். நன்றி.